ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து ஆண்டவரே பிரசன்ன நேரத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை நீங்களே எங்களை இருந்து வழி நடத்துங்க. உங்களை வார்த்தை ஆண்டவரே ஜனங்களுக்கு போய் சேரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே என்னை மறைத்து நீர் ஆண்டவரை வெளிப்படும்படிக்காக வெளிப்படுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் இருதயங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் ஆண்டவரை புது காரியங்களை கற்றுக்கொள்ளும்படிக்காக எங்கள் இருதயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களே ஆண்டவரை எங்களுக்கு புது காரியங்களை சொல்லித்தாங்க. அன்னாடிக்கும் எங்களோட உறவை உங்ககிட்ட வளர்த்துக்கிறதுக்கு ஆண்டவரை எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீங்க எங்களை அழைத்தால் ஒழிய ஆண்டவரை நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆண்டவரை நீங்க எங்களை அழைக்காவிட்டால் ஆண்டவரை நாங்கள் இருந்திருக்கவே மாட்டோம். ஆண்டவரை நீங்க அழைச்சதின் நிமித்தம் நீங்க எங்களை நடத்துறீங்க. ஆண்டவரை எப்படி ஆண்டவரை மெய்ப்பன் ஆண்டவரை ஆடுகளை ஆண்டவரை நடத்துறாரோ அதே போலவே நீங்க எங்களை நடத்துறீங்க. அதுக்காக நன்றி. And in the mighty name of the Lord Almighty Jesus Christ name. சரி, இன்னைக்கு வந்து ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். எரேமியா 32வது அதிகாரம். எரேமியா 32வது அதிகாரத்தை குறித்து நம்ம வந்து பார்க்க போறோம். இங்க ஒரு காரியம் வந்து ஆண்டவர் வந்து அவருடைய ஜனங்களுக்கு அவர் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு காரியத்தை வந்து அவரோட ஜனங்களுக்கு செய்ய போறேன்னு சொல்றாரு. சரியா? இந்த காலகட்டம் வந்து எப்படியாப்பட்ட காலகட்டம்னா, இப்ப எரேமியா இருக்கிற அந்த ஊர் பேர் வந்து அனனோத். அனனோத்ன்ற ஊர் வந்து எப்படியாப்பட்ட ஊருனா, இந்த கடவுளோட வேலை செய்யறாங்கல்ல இந்த ஆசாரியர்கள். இப்ப ஆசாரியர்கள்னா இப்ப வந்து இந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்ஸ், சர்ச்சில் இருக்கிற பிஷப், ஸோ அந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கிற ஊரு அதான் அனனோத் அந்த ஊர் பேர். ஸோ அப்ப எரேமியாவை வந்து ஆண்டவர் அழைக்கும் போது எரேமியா வந்து ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். சரியா? அவருடைய சந்திதியில இருக்கிறவர் வந்து பெரிய பிரதான ஆசாரியனா இருக்காரு. புரியுதுங்களா? ஸோ அவர்லேருந்து இவருக்கு வருது. ஸோ இப்ப இவரு அந்த ஆசாரியரோட இதுல இருக்கிறதுனால இப்ப வந்து எப்படின்னா, பூசாரி, அப்பா பூசாரி, நவ பூசாரி, அதுக்கப்புறம் பையனும் பூசாரி, அந்த மாதிரி பூசாரி குடும்பத்திலேயே அப்படியே போற மாதிரி. ஸோ அப்ப இந்த ஊர் எப்படியாப்பட்ட ஊருனா, அது வந்து பூசாரிங்க இருக்கிற ஊர். அது அந்த ஊர் பேர் வந்து அனனோத். அந்த ஆனனோத்துல இருந்து எருசலேமுக்கு போறதுக்கு 3 மைல் தான் ஆகும். எருசலேம்ன்றது வந்து பெரிய நகரம். ஆண்டவர் பிறந்த இடம் எருசலேம். ஸோ ஆண்டவர் பிறந்த அந்த இடத்துல ஸோ இவங்க இங்கேருந்து அங்க போறதுக்கு வந்து 3 மைல் தான் ஆகும். சரியா? ஏன்னா இவங்க ஆசாரியனா இருக்கிறதுனால இவங்க எருசலேத்துக்கிட்டேயே இருக்கிறாங்க. சரியா? அப்படியாப்பட்ட ஊர்ல இருந்து ஒரு மனுஷனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் பேர் எரேமியா. இந்த எரேமியா பத்தி நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா, இந்த எரேமியா வந்து ஒரு அழுவுற தீர்க்கதரிசின்னு சொல்லி வேதத்துல வந்து அநேக நேரங்கள்ல வந்து நீங்க வேற ஏதாவது குறிப்புல நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, இந்த மனுஷனை பத்தி என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா, அழுகையின் தீர்க்கதரிசி. இவர் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாரு. என்ன சொல்லுவாங்க, அந்த தமிழ்ல வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தொட்டாசினிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்ப பார்த்தா அவ்வளோ அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் இவரு. ஆனாலும் இந்த எரேமியா 32வது அதிகாரத்துல இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா, இந்த ஊரை கைப்பற்றுறதுக்கு பாபிலோன் ராஜாங்கெல்லாம் வந்துட்டாங்க. பாபிலோன் ராஜா நெபுகாட்நேசர் வந்து இந்த ஊரை கைப்பற்றுறதுக்காக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒரு ஊரா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மலேசியான்னு வச்சுக்கோங்களேன். மலேசியானா இப்ப வந்து கேரள பிடிச்சிட்டாங்க, கேரள இந்த மலாக்கா பிடிச்சிட்டாங்க, மலாக்கால இருந்து இப்ப ஜேபிக்கு வர போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப இந்த இடத்துல இவங்க வர போறாங்க. அது முன்கூட்டியாவே எரேமியாவுக்கு தெரியும். எரேமியா வந்து அடிக்கடி அவங்க ஜனங்கிட்ட போய் சொல்லுவாரு, இதோ பாருங்க இந்த மாதிரி ஆளுங்க வராங்க பிடிக்கிறதுக்கு. ஏன்னா நீங்க கடவுளுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கிறீங்க. நீங்க கடவுள்கிட்ட உண்மையா இல்லை. நீங்க கடவுளை வந்து நீங்க வந்து ஒரே தெய்வமா, மெய்யான தெய்வமா நீங்க வணங்கல. நீங்க கடவுளையும் வணங்கிக்கிறீங்க, நீங்க வேற காரியத்தையும் செஞ்சுக்கிறீங்க. எப்படியாப்பட்ட காரியத்தை இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவங்களோட சொந்த பிள்ளையே வேற ஒரு அறியாத ஒரு தெய்வத்துக்காக இவங்களோட சொந்த பிள்ளையே பலி கொடுப்பாங்க, நரபலி கொடுத்தாங்க. சோ அப்படியாப்பட்டவங்க எப்படி யாரு இவங்களாம் வந்து யாரு? இவங்களாம் வந்து ஆண்டவரோட பிள்ளைங்க, ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட பிள்ளைங்க, ஆண்டவர்னால நடத்தப்பட்டவங்க.
அந்த சந்ததி தான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு. இதோ பாருங்க, இப்படி என்னை தெரிஞ்சு கொண்ட மாதிரி இல்ல உங்களை தெரிஞ்சு கொண்ட மாதிரி ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு. புரியுதுங்களா? இப்ப ஆண்டவரோட அனுமதி இல்லாம நம்மளாம் இங்க வர முடியாது. ஆண்டவர் யாராவது ரட்சிக்கணும்னு நினைச்சாதான் அவங்க ரட்சிக்கப்பட முடியும். நம்ம கடமை என்னன்னா, நம்ம போய் எல்லாத்துக்கிட்டையும் சுவிசேஷம் சொல்லுவோம், அது நம்ம மேல உள்ள கடமை. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாரா இல்லையான்றது அது ஆண்டவரோட விருப்பம். ஏன்னாக்கா பாருங்க, யாக்கோபை நான் நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா ஏசாவை ஏன் வெறுத்தாரு அப்படின்றதுக்கு காரணமே இல்லை. நீங்க இந்த வேதம் முழுக்க நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ஏசாவை ஏன் அவர் வெறுக்கிறாருன்றதுக்கு அவருக்கு காரணமே கிடையாது. யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னுக்கு, ஏசா பிறக்கிறதுக்கு முன்னுக்குலேருந்தே அவர் இந்த காரியத்தை குறித்து வைத்திருக்கிறாரு. அப்படின்னா குறித்து வைக்கப்பட்டவங்க மாத்திரம் தான் இங்க இருக்க முடியும். புரியுதுங்களா? நீங்க ஆராதனைக்கு வரீங்க, நீங்க சபைக்கு வரீங்க, ஆண்டவர் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, ஆண்டவர்களோட சொந்த ரட்சகரா நீங்க ஏத்திருக்கிறீங்கன்னா அதுக்கு ஆண்டவரே உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏன்னா ஏசு என்ன சொல்றாருன்னா, சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னை தேர்ந்தெடுக்கல, நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தான் நம்ம. அப்படி இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இருந்து இந்த ஜனங்களாக இருக்கிற இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? ஆண்டவரையும் வணங்கிக்கிறது, வெளியே போய் வேற காரியத்தையும் செய்யுது. ஆண்டவரையும் வணங்கிக்கிறது, பின்னாடி ஆளுங்களுக்கு பின்னாடி போய் ஆளுங்களை பத்தி பேசுறது. ஆண்டவரையும் வணங்கிக்கிறது வேற வேற ஒரு காரியத்துல. ஓகே, எப்படின்னாக்கா நான் இங்க சர்ச்சுக்கு வருவேன், ப்ரே பண்ணுவேன், எல்லாமே செய்வேன். ஆனா பணத்து மேல எனக்கு ஒரு மோகம். புரியுதுங்களா? நான் சர்ச்சுக்கு வருவேன், நான் ப்ரே பண்ணுவேன், ஆண்டவர்கிட்ட தான் எல்லாமே கேட்பேன். கடவுளே நீங்க ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நீங்க அதை பத்தி தான் பேச போறேன், ஆசீர்வதிங்கன்னு சொல்றீங்க. ஆனா அங்க வெளியே போய் அங்க என்ன பண்ணா நம்ம காசு எடுக்க முடியும், நம்ம என்ன திருட்டுத்தனம் பண்ணா நம்மளால அந்த காசை சம்பாதிக்க முடியும். சில பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, நம்பர் கிடையாது. பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கேன். சரியா? சோ இந்த மாதிரி ஒரு காரியம் பாருங்க, ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்தா, ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்துதான் ஆகும். அதுக்காகத்தான் உங்களை தேர்ந்தெடுத்து வந்திருக்காரு. ஏன்னா இந்த உறவு எப்படியாப்பட்ட உறவுனா, நான் உங்ககிட்ட உண்மையா இருக்க போறேன், நீ என்கிட்ட உண்மையா இருக்க. ஆண்டவர் இப்படி அவர் மனசுல நினைச்சுதான் நம்மளை தேர்ந்தெடுத்து இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. கரெக்டா? சோ அப்ப இந்த ஜனங்கள் இந்த மாதிரி வழி விலகி போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு ஒரு எதிரி எழுப்புறாரு. அதான் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேசர். சோ அவர் வராரு, ஒரு நகரமா அடிச்சுக்கிட்டு வர்றாரு. இப்ப அடுத்தது இங்க வரப்போகுது. இங்க வரப்போறதுனால இந்த எரேமியான்ற ஒரு தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் சொல்றாரு, பாருப்பா, நான் வாயில வார்த்தை வைக்க போறேன். ஏன்னா இவரு ஆசாரியன். ஆசாரியனாக்கா இந்த தூபம் கட்டுறது. புரியுதுங்களா? இவர் ஒரு ஒரு பூசாரி. நான் ஏன் பூசாரின்னு சொல்றேன்னா அது உங்களுக்கு புரியும். ஏன்னா அது இப்ப காமனா வெளியில பூசாரின்னு சொன்னா ஓகே புரியும், பூசாரின்னா என்னது புரியும். அதுக்காக நான் உங்களை அந்த வார்த்தையை சுட்டி காட்டுறேன். சோ என்னன்னா இவர் தூபம் காட்டிட்டு இருக்க கடவுளுக்கு, கடவுள் திடீர்னு என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை தூபம் காட்டுறதுக்காக நான் உன்னை தேர்ந்தெடுக்கல, நான் உன்னைய ஜனங்களை எச்சரிக்கிறதுக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு லைன்ல இருக்கிற நீ வேற ஒரு லைன்ல இருக்கிற, நீ எனக்குள்ளதான் இருக்கிற, ஆனா நீ வேற லைன்ல இருக்கிற, நீ இந்த லைனுக்கு வரணும்னு சொல்லி கூட்டிட்டு ஜனங்க கிட்ட போய் பேச வைக்கிறாரு. பேசும்போதே அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இவர்கிட்ட, நீ பேசும்போது ஜனங்க உன் பேச்ச கேட்க மாட்டாங்க, உன்னை போட்டு கொடுமைப்படுத்துவாங்க, உன்னை அடிப்பாங்க, உன்னைய ஜெயில தள்ளுவாங்க, நீ பயப்படக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை நீ சொல்லணும். நீ இரும்பு கதுவா அவங்களுக்கு முன்னுக்கு நான் உன்னைய நிக்க வைப்பேன். அவங்கள பார்த்து நீ பயந்த, நான் உன்னைய வேற மாதிரி டீல் பண்ணுவேன் அப்படின்னு வார்னிங் பண்ணி தான் இந்த ஊழியத்துக்கு கூட்டிட்டு வந்தோடனே இவர் போய் ஜனங்க கிட்ட சொன்னே, பாவம் பண்ணாதீங்கடா, வரானுங்க, இந்த நாட்டை அழிக்க போறானுங்க, நீங்க பண்ண காரியத்துக்குலாம் திருப்பி ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. ஆனாலும் இவங்க ஆண்டவரோட ஜனங்களாக இருக்கிறதுனால அவங்க அதை குறித்து, ஆண்டவர் அதெல்லாம் செய்ய மாட்டாரு, கடவுள் ரொம்ப இறக்கமானவர், அதெல்லாம் செய்ய மாட்டாரு, எங்களை அழிக்கவே மாட்டாரு அவரு, நாங்க என்ன பண்ணாலும் அவர் எங்களை அழிக்க மாட்டாரு, நாங்க போய் பாவம் பண்ணிட்டு கேட்டோம்னா. ஆனா அது கதை இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பண்ணதுக்கு ஆண்டவர் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு, ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இப்ப நீங்க அதை அனுபவிக்க போறீங்க. சீக்கிரம் அவனுங்க வந்தாக்கா, அந்த பாபிலோன்காரனுங்க வந்தாக்கா, நீங்க அவனுக்கு உங்களுக்கு பிடிச்சாக்கா நீங்க அவங்க கூடயே போங்க. ஏன்னா கடவுள் ஒரு காரியத்தை குறித்து அவங்க மூலியமாக உங்களுக்கு செய்யறதுக்கு கடவுள் பாருங்க, கடவுளோட கட்டுதல கூட ஒரு நல்லது.
உங்களுக்கு புரியுதா? பாருங்க, இப்ப இந்த ஆளுங்க வந்து சிறை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போய் கடவுள் என்ன சொல்றாருனாக்கா, நான் வந்து உங்களை அங்கேயே நிலைநாட்டுவேன். நான் வந்து நீங்க பாபிலோன் ஜனங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க அங்க நல்லா இருங்க, அவங்களோட நல்ல உறவுல இருங்க. 70 வருஷம் கழிச்ச பின்பு நான் உங்களை திருப்பி இந்த தேசத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி எரேமியா மூலியமா சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்க கேட்காம எரேமியா கூட்டி அடிச்சு அரைஞ்சி அவங்கள கடைசியா அவங்க ஊரு ராஜாவே என்ன பண்ணிட்டாரு, எரேமியா சிறைக்கு சிறைக்குள்ள தள்ளின உடனே எரேமியா இந்த 32வது அதிகாரத்துல வந்து சிறைக்குள்ள இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் எரேமியா கிட்ட இந்த ஜனங்களை குறித்து ஒரு காரியத்தை வந்து சொல்றாரு. பாருங்க, 32வது அதிகாரம் 40ல இருந்து 42 வரைக்கும் படிங்களேன். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்கினதில்லை என்று நித்திய உடன்படிக்கையை அவர்களுடைய பண்ணி அவர்கள் உன்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இங்க ஒரு இடத்துல ஆண்டவர் வந்து இவருக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. என்ன ப்ராமிஸ் பண்றாருன்னா, என்ன ப்ராமிஸ் பண்றாருன்னா, பாருங்க, நான் இந்த ஜனங்களுக்கு ஒரு ஆபத்தை நான் வர வைக்கிறேன்னு சொன்னேன்ல, நான் ஆபத்தையும் கொடுத்து அப்படியே அவங்களை கை விட்டுறாம அவங்களுக்கு நல்லதையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்கன்றது நம்மளுக்கு தெரியணும்ல. அப்பதானே நம்மளுக்கு புரிய நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நீங்க பாருங்க, 31வது வசனம் படிங்க. 31வது அப்படியே கீழே படிச்சுக்குவாங்க. அவர்கள் இந்த நகரத்தை கட்டின நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அது எனக்கு கோபம் உண்டாகவும் எனக்கு உக்கிரம் உண்டாகவும் நான் அதை என் முகத்தை விட்டு அகற்றுகிறதற்கு ஏதுவாகவும் இருந்தது. எனக்கு கோபம் உண்டாகும்படி இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுகளும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷர் எருசலேமின் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் இப்படி நடக்கும். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாமல் போனார்கள். அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். அவர்கள் மேலோ என்றும் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்கம் பண்ணும்படி இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கில் இருந்து பாகானின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதில் தோன்றினதும் இல்லை. பாருங்க, இதுதான் அவங்க பண்ண அக்கிரமம். நீ ஒரு ராஜா, உன்னோட புதுசாரி, உன்னோட பிரபுனா மந்திரிங்க, சின்ன பிள்ளையில இருந்து பெரியாள் வரைக்கும் எனக்கு விரோதமா தான் இருக்கு. சரியா? நீங்க இந்த பட்டணத்தை கட்டின அந்த நாள் முதல் நீங்க எப்ப இந்த நாடு எங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்க கேட்டீங்களோ, நான் உங்களுக்கு கொடுத்தனோ அன்னையில இருந்தே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க.
அன்னையிலிருந்து ஆரம்பிச்சு நீங்க இப்ப வரைக்கும் நீங்க நிப்பாட்டாததுனால நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே இல்லையே. நீங்க எப்படி போய் வந்து என்னோட ஆலயத்துல வந்து நீங்க போய் தூபம் காட்டுறீங்க? நீங்க எப்படி போய் என் ஆலயத்துல தகாத காரியத்தை நீங்க செய்யறதுக்கு நீங்க வந்து இந்த மோலேக்கு, அதாவது இந்த மோலேக்கு என்னும் தெய்வத்துக்கு உங்க சொந்த பிள்ளைங்களே நீங்க எப்படி தீயில வந்து தூக்கி வீசி நீங்க பலி கொடுக்குறீங்க? இதெல்லாம் எனக்கு தோணவே இல்லையே, நான் அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அநேக நாட்களில இன்னைக்கு நம்ம இந்த வருஷத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருஷத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்ம அப்படியே நம்மளை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போமே. ஆண்டவர் சொல்லாத ஏதாவது காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் என்கிட்ட வேணான்னு சொன்ன இந்த காரியத்தை ஏதாவது நான் வந்து பின்பற்றி கொண்டிருக்கிறேனா? ஏன்னா இது என்னைய மட்டும் பாதிக்காது, இது நான் குடியிருக்கிற நகரத்தையும் பாதிக்கும், இது நான் என் சந்ததி 4 சந்ததி வரைக்கும் பாதிக்கும். நான் செய்யற காரியம் 4 சந்ததி வரைக்கும் என்னைய பாதிக்கும். நான் இன்னைக்கு விதைக்கிற இந்த விதை இருக்குது இல்ல, நான் ஒரு வேளை பாருங்க, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. அதாவது என்ன வசனம்னா பாருங்க, நீதிமானே அவன் வாழும் போதே அவன் பலனை எடுத்துருவான், துர்மார்க்கனுக்கு எப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லவனே அவன் வாழ்நாள் முழுவதும் நல்லவனாக்கா அவனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பாவங்கள் இருக்கும், ஒரு சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும்ல. அந்த நல்லவனே அவன் செஞ்ச சின்ன சின்ன காரியத்தை அவன் அனுபவிச்சுட்டு தான் போவான். அப்ப கெட்டவனா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, 4 சந்ததிக்கு வச்சு தாக்கி எடுப்பாரு. சரியா? ஆனாலும் என்னோட ஆண்டவர் வந்து எப்படியாப்பட்ட ஆண்டவர்னா, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுறது. அதாவது எப்படின்னா, அவரு அழிக்க சொல்லிடுவாரு. இப்ப நம்ம பைபிள்ல வந்து ஒரு கதை இருக்கும். ஒருத்தி வந்து விபச்சாரம் பண்ணுவா, விபச்சாரம் பண்ணிட்டோடனே மாட்டிக்குவா, இயேசு கிட்ட கொண்டு வருவாங்க. இயேசு கிட்ட கொண்டு வந்த உடனே இயேசு வந்து என்ன சொல்றாரு, இவ எங்களோட சட்டத்தின்படி இவளை கல்லடிச்சு கொள்ளணும், நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா நீங்க கொஞ்சம் ஆதியில நீங்க போய் பாத்தீங்கன்னா, விபச்சாரம் பண்ணா கல்லுல அடிச்சு கொல்லுன்றது எழுதி கொடுத்தவரே இவருதான். ஆமா தானே? நீ வந்து 10 கட்டளை இருக்குல்ல, 10 கட்டளை, உங்க அப்பா அம்மாக்கு கீழ்ப்படி, இது பண்ணு அது பண்ணு, விபச்சாரம் பண்ணாத, உன் தேவனாகிய கர்த்தரை தவிர்த்து உனக்கு வேற கர்த்தருக்கு கூட 10 கட்டளை. கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 கட்டளை. அந்த 10 கட்டளையில ஒரு கட்டளை வந்து என்ன ஆகுதுன்னா, விபச்சாரம் பண்ணாத, விபச்சாரம் பண்ணா பிடிச்சானுங்கனாக்கா கல் விட்டு அடிச்சு சாவடிக்கணும். இது இவர் எழுதி கொடுத்ததுதான், மோசேக்கு எழுதி கொடுத்தாரு. ஆனாலும் இவரு அந்த இடத்துல அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து நிப்பாட்டின உடனே உங்க ஆண்டவரோட கேரக்டர் அதுக்காக தான் நான் இந்த உதாரணத்தை நான் சொல்றேன். எப்படியாப்பட்டவர்னா பாருங்க, இவர் தான் சொன்னாரு கழுவிட்டு அடிக்கணும்னா, அவனுங்களும் ரெடியா இருக்கானுங்க செய்யறதுக்கு. இவளை காப்பாத்துறதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள யாரு பாவம் செய்யலையோ முதல் கழுவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே குனிஞ்சு அவர் அப்படியே தரையில கிறுக்கிட்டு இருக்கிறார். அப்ப எழுந்துன அந்த கை, அந்த 10 கட்டளை எழுந்துன அந்த விரல் இப்ப வந்து மண்ணில எழுதிட்டு இருக்கு. ஒருத்தரும் அவர் கல் விட்டு அடிக்கல, எல்லாரும் அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டாங்க. அப்ப அவ இயேசு அவளை பார்த்து கேட்கிறாரு, எங்க இவனுங்களாம் அவனைய படிப்பு உன் மேல படி சொன்னானுங்களே, எங்க போயிட்டானுங்க? அவங்களாம் போயிட்டாங்க. அப்ப நானும் உன்னை தட்டிக்கிறது இல்லை, நீ வந்து பாவம் பண்ணாங்க அனுப்பி. இப்படியாப்பட்ட கேரக்டர் உள்ள கடவுள் இப்படிதான் சொன்னாரு அடிக்கணும்னு. நீங்க அப்படியே போய் அவர் காலில் விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருனால உங்களை தாண்டி போகவே முடியாது. அவர் உங்களை மன்னிச்சுதான் ஆவார். அவர் அப்படியாப்பட்ட ஒரு தெய்வம். அவரையே கோபப்படுத்தி உக்கரப்படுத்தி அவரையே அழிக்க வைக்கிற ஜனங்களும் இங்கதான் இருக்கிறாங்க. அதனாலதான் மனுஷனுக்குள்ள கிறுக்கும் கேடும் மாற்றம் தான் இருக்கு, வேற எந்த நல்லதும் கிடையாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை நேசிக்கிற ஒரு தெய்வம். இந்த இந்த நீங்க பாருங்க, உங்களுக்கு துரோகம் பண்றவங்களுக்கு நீங்க அவங்களை நேசிக்கிட்டே இருக்கீங்களா? எப்போதும் உங்களை பத்தி புறம் கூறுறவங்களை பத்தி நீங்க அவங்களை நேசிக்கிட்டே இருக்கீங்களா? நீங்க அப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கீங்களா, உங்களுக்கு நல்லது செய்யறவங்களுக்கும் நீங்க திருப்பி நல்லது செய்றீங்க, உங்களை நேசிக்கிறவங்கள நீங்க திருப்பி நேசிக்கிறீங்க. இப்படியாப்பட்ட நேசம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதே உங்களுக்கு விரோதமா நிக்கிறவங்களை நீங்க மன்னிச்சு நீங்க நேசிச்சீங்கன்னா, நீங்க உங்க தகப்பனை போல, உங்க பரம தகப்பனை போல நீங்க ஆயிடுவீங்க. ஏன்னா அவரும் பாவிகள் பேரையும்
நல்லவர்கள் மேலேயும் மழையை பொழிய வைக்கிறது. மழை பெய்யுது இல்ல, நம்ம மேல மழை பெய்யுது இல்ல, நம்ம பாவின்றனால நம்ம மேல மழை பெய்யுதுயா? என்னது நிப்பாட்டிருச்சா? மழை இது வரைக்கும் வந்து நின்றுச்சா? இல்லையே. அதே போலவே தேவனுடைய குணாதிசயம் அப்படி இருக்கிறதுனால இவர் அந்த ஜனங்களை தண்டிக்கவும் வேண்டும், அதே சமயத்துல அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்க வேண்டும். சோ அதனாலதான் இந்த 40வது வசனத்துல இந்த ஆண்டவர் வந்து எரேமியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, எரேமியா இந்த பாரு, இந்த ஜனங்க எனக்கு விரோதமா இவ்வளவு காரியம் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு வரதுதான். ஏன்னா நான் நீதியின் தேவன், நான் நீதியை நிலைநாட்டணும். புரியுதுங்களா? நான் நீதி செஞ்சே ஆகும், ஏன்னா அது என்னோட சுபாவம். சோ அப்ப இந்த ஜனங்களுக்கு பாவத்துக்கு தண்டனையும் நான் கொடுத்தா ஆகணும். அது சமயத்துல அவங்க திருந்தினதுக்கு அப்புறம் அவங்க காப்பாத்தி. அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்லிருக்கிறாரு 40வது வசனத்திலிருந்து பாருங்க, அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதே இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி. நான் இந்த ஜனங்களை கூட்டிட்டு வரும்போது நான் உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணனா, நான் என்ன சத்தியம் பண்ணனா, நான் வந்து உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்றதை நான் ப்ராமிஸ் பண்ணேன். அதனால நான் நன்மையை மாத்திரமே செஞ்சுட்டே இருக்க முடியாது. நீங்க தப்பு பண்ணும்போது உங்களை தண்டிச்சும் ஆகணும், ஏன்னா அதுவும் உங்களுக்கு நன்மையை தான் வருது. இப்ப பிள்ளைங்க தப்பு பண்ணுதுன்றதுக்காக எதுக்கு நம்ம அந்த பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறோம்? எதுக்கு நம்ம அந்த பிள்ளைங்களை போட்டு வந்து நம்ம வந்து தண்டிக்கிறோம்? ஏன்னா ஒரு காலத்துல இது சின்னதா பண்ற இந்த தப்ப ஒரு காலத்துல நீ பெருசா போய் வேற எங்கேயாவது பண்ணிட்டீங்கன்னா அது உன் உயிரை கூட பாதிக்கும். அதனால நான் இப்பயே அது கண்டிச்சு உனக்கு நான் அந்த காரியத்துக்குள்ள அந்த ஆபத்துக்குள்ள நீ மாட்டாதபடிக்கு நான் இப்ப உன்னை அடிச்சாதான் நீ அப்ப அந்த ஆபத்துல மாட்ட. அதேதான். அதனாலதான் கடவுள் நம்மள வந்து அவரோட சாயல்ல படைச்சிருக்கு. ஏன்னாக்கா அவரோட குணங்கள் நம்மளுக்கும் இருக்குது, நம்மளும் ஆண்டவரோட பங்காளியா இருக்கிறதுனால அவரோட குணங்கள்ல நம்ம பங்கு பெற்றிருக்கோம். சோ அதனால ஆண்டவர் நீங்க செய்யற நன்மைக்கும் உங்களுக்கு நன்மையும் செய்து நீங்க செய்யற தீமைக்கும் உங்களுக்கு தண்டிக்க வேண்டும். ஏன்னா அவர் பாவத்தை பார்க்காதவர், அவர் பாவத்துல இல்லவே இல்லாதவர், அவர் மாத்திரம் தான் நம்மளை தண்டிக்க. நம்மளை தவிர்த்து வேற யாரையும் நம்மளை தண்டிக்கவே முடியாது. ஏன்னா யாருக்குமே அந்த மாதிரி ஒரு உரிமை கிடையாது நம்மளை தண்டிக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால் 41வது வசனம் பாருங்க, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி. மறுபடியும் இன்னொரு வாட்டி 2 வாட்டி சொல்றாரு. அவருக்கு 1வது நான் முதல் படிச்ச 40வது வசனம் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி, 41வது வசனமும் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, என் மனசை கொண்டு என் ஜீவனை கொண்டு என் ஆத்மாவை கொண்டு. அப்ப ஆண்டவருக்கு இருதயம் இருக்குது, ஆண்டவருக்கு ஆத்மாவும் இருக்குது. இந்த வசனத்தில இருந்து நாம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவர் நம்மளை போலவே இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். சரியா? அப்ப என் ஜீவனை கொண்டு நான் சொல்றேன், இந்த நகரத்துல அவங்களுக்கு நன்மையை செய்யறதுக்கு மறுபடியும். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்கன்னா 70 வருஷம் அவங்க மாட்டிப்பாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு அந்நிய தேசத்துல இருப்பாங்க. அப்ப அந்நிய தேசத்துல இருந்தா அந்நியம் போட்டு கொடுமைப்படுத்துவான். அந்நிய தேசத்துல நம்ம எப்படி வாழ்றோம்? இப்ப நம்ம மலேசியால இருக்கிறோம், மலாய்க்காரனுக்கு இருக்கிற மரியாதை நம்மளுக்கு இருக்கா? அது போலவே தான். அப்ப இந்த பாபிலோன் தேசத்துல அவங்க கஷ்டப்பட போறானுங்க. ஆனா அவங்க கஷ்டப்படுறதுக்கு தகுவா நான் இங்க கொண்டு வந்து மறுபடியும் அவங்க இங்க நாட்டி நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் எப்படி இவனுங்களை வந்து இந்த தீங்குக்கு நான் அவங்களை ஒப்பு கொடுத்தனோ அது போலவே அந்த நன்மையும் நான் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கு ரெட்டத்தனமா 4 தனமா நான் அதை கொடுப்பேன். பாருங்க, சில சமயத்துல நம்ம விளையாட்டா செய்யற சில காரியங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையை பாதிக்கும். நம்ம ஏதோ அலட்சியமா செய்யற சில காரியங்கள் வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதிக்கும். அப்ப நம்ம என்ன செய்யறோமோ, நம்ம ஏது செய்யணுமோ நம்ம கருத்தா நம்ம செய்யணும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை கொண்டு வந்து உங்களை நிலைநாட்டுவேன். நான் வந்து
உங்களுக்கு எல்லா நன்மையும் நான் செய்வேன். ஆனா ஆண்டவர் நன்மை அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன நன்மையை சொல்றாருன்றத முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா ஆண்டவர் வந்து பாருங்க, இப்ப நீங்க நன்மைன்னு நினைச்ச உடனே நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, உங்க மனசுல ஆண்டவர் எனக்கு நிறைய ஓகே நான் இழந்துட்டேன், நான் 2 வீடு இழந்துட்டேன், இப்ப ஆண்டவர் எனக்கு 4 வீடா கொடுக்க போறாரு. நான் இப்ப ஒரு காடி இழந்துட்டா ஆண்டவர் எனக்கு 2 காடியை கொடுப்பாரு. நான் கொஞ்சம் பணத்தை இழந்துட்டேன், ஒரு 5000 வெள்ளி இழந்துட்டேன், 5000க்கு பதிலா 5000 கொடுப்பாரு ஆண்டவர். அப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க. அந்த நன்மை கிடையாது. ஆண்டவர் சொன்ன நன்மையே வேற. ஏன்னா நீங்க ஐசையா 55வது அதிகாரம் 8, 9 எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவரோட நினைவுகள் நம்ம நினைவுகளை போல பாருங்க. நான் உங்களுக்கு படிக்கிறேன். 55 ஐசையா 55, 8, 9. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதுங்களா? பாருங்க, என்னோட நினைவு வேற மாதிரி. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் சொல்லும் போது என்னோட ஆசீர்வாதம் வேற மாதிரி. என்னோட ஆசீர்வாதம் வந்து இந்த பூமியில வந்து தகப்பன் தாய் உன்னை ஆசீர்வதிக்கிறது போல நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது இல்லை. என்னோட ஆசீர்வாதமே வேற. புரியுதுங்களா? அப்ப அந்த ஆசீர்வாதம் என்ன? அந்த ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் கடைசியை இவங்க ஆசீர்வதிச்சாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியணும்ல. பாருங்க, அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்போஸ்தலர் அதிகாரம் 10வது அதிகாரம் 38ல இருந்து 41 வரைக்கும் நம்ம வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களோடு இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமில் அவர் செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதிஷ்டம் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதிஷ்டம்படி செய்யாமல் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரதிஷ்டமாக்கும்படி செய்தார். இதுதான் அவர் நன்மை செய்யும்படி சுத்தி திரிந்தார். இயேசு வந்து நன்மை செய்யும்படி சுத்தி திரிந்தார். நீங்க எழுதிருக்கீங்க. இயேசு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பேக் பணம் மூட்டை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்ட போய் காசு கொடுத்துட்டு இருந்தாரா? எல்லாத்துக்கிட்ட போய் பைசா கொடுத்துட்டு இருந்தாரா? இயேசு நன்மை செய்ததுன்னா அதானே. இன்னைக்கு நம்ம ஃபேஸ்புக் அப்படி திருப்பும் போது இல்லை இன்ஸ்டாகிராம் திருப்பும் போது நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி வீடியோலாம் வருவாங்க. ஆளுங்க சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க, இவங்க காசு கொடுப்பாங்க, அவங்க பின்னாடியில இருந்து வீடியோ எடுத்துட்டு போடுவாங்க ஃபேஸ்புக்ல. பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி வீடியோலாம்? அது நீங்க யாருக்காக செய்றீங்க? வியூஸ்க்காக செய்றீங்களா? ஒரு ஆளுங்க வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தானே செய்றீங்க. ஆனா இவர் நன்மை செய்யறவனா சுத்தி திரிந்தாருன்னா எப்படி நன்மை செய்யறவனா சுத்தி திரிந்தாருன்னா பிசாசோட ராஜ்யத்துல இருக்கிற உங்களை, ஏன்னா நீங்க பிசாசோட ராஜ்யத்துல இருக்கிறனால தான் உங்களால தேவனுக்கு உண்மையா இருக்கணும். பிசாசோட ராஜ்யத்துக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்க. இந்த இருதயம் இருக்குல்ல, இந்த இருதயத்துக்குள்ள பிசாசு வந்து உட்கார்ந்துருச்சு உள்ளுக்கு. ஏன்னா பிசாசு சொல்றதுதான் நான் கேட்கணும். நான் செய்யக்கூடாதுன்னு நான் நினைப்பேன், நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நான் நினைப்பேன், ஆனா நான் போய் செஞ்சிருவேன். அது என்னை செய்ய வச்சிடும். அந்த மாதிரி இருக்கிற காரியங்களில் இருந்து ஆண்டவர் காப்பாத்துறதுக்கு தான். அதனாலதான் இயேசு நன்மை செய்றவரா சுத்தி திரிந்தாரு. இந்த மாதிரி கெட்ட வாழ்க்கை உனக்கு வேணாம், இந்த மாதிரி இருளுல இருக்கிற வாழ்க்கை உனக்கு வேணாம், நான் இருக்கேன். கடைசியா அவரையும் என்ன பண்ணாங்க? அவரையும், ஏன்னா நம்ம இருதயம் ரொம்ப கடினமா இருக்கிறதுனால நம்மளோட இருதயம் வந்து ஆளுங்க வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணா நம்மளால கேட்டுக்க கூடாதுனால இருக்கிறபடினால நம்ம ரொம்ப கடினமான இருதயமா இருக்கிறதுனால நம்ம அவரையும் சிலுவையில அரைஞ்சோம். ஆனா நம்ம அவரோட சிலுவையில அரைஞ்சிட்டோம்னு நினைச்சு நம்ம இப்படி திரும்ப போது பிதானவர் அவருக்கு உயிரை கொடுத்து, அவருக்கு ஜீவனை கொடுத்து, மரித்தோர்ல இருந்து 3ஆம் நாள்ல எழுந்து சாவை ஜெயித்த பாவத்தின் சம்பளம் மரணம்.
ஆனா அந்த மரணத்தையும் ஜெயிக்க முடியும்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் முடியும். இதத்தான் ஆண்டவர் எரேமியா கிட்ட சொல்றாரு, நான் அவங்களுக்கு நன்மை செய்வேன், நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன், நான் அவங்களுக்கு கொடுக்கிற நன்மை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட ஒரே பேரான குமாரனை நான் கொடுப்பேன். அதுதான் அவங்களுக்கு சிறந்த நன்மை. இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமோ இல்ல பெரிய ஒரு காரியமோ உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேற எந்த காரியமும் உங்களுக்கு நன்மை விளைவிக்கவே விளைவிக்காது. இது நீங்க ஆணிதரமா ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க வெளியில நீங்க முடியாது, இல்ல இயேசுவை ஏத்துக்குமா அப்படிலாம் நீங்க சொல்லலாம். ஆனா உங்க இருதயத்துக்குள்ளாக உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவைப்படுறாரு. உங்களுக்குள்ளாக தெரியும், உங்களுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாரு. உங்களோட பாவத்துல இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு ஒருத்தர் உங்களுக்கு தேவைப்படுறாரு. இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நன்மை, இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். மெய்யான ஆசீர்வாதமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வரத்துக்கே இன்னைக்கு ஆளுங்களுக்கு டைம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூட ஒரு ஒரு செவம் பண்றதுக்கு டைம் இல்லை, ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லை, ஒரு 2 சாமி பாட்டு கேட்கறதுக்கு டைம் இல்லை. ஏன் டைம் இல்லை? ஏன்னா நீங்க எதுல இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு கேட்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல நான் கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கணும், இன்னைக்கு நான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் மற்றவங்களோட கூட. ஆனா நீங்க வாழ்க்கை விட்டுட்டீங்கன்னா ஒருவேளை சரி இன்னைக்கு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒருவேளை நாங்க பிரசங்கிக்கிற இயேசு பரலோகம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். அப்படி இருந்தாலும் நாங்க நன்மை செஞ்சோம்னு சொல்லிதான் எங்களுக்கும் அமையும். அப்படி ஒருவேளை நாங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னா, அப்படி நாங்க சொல்ற அந்த பரலோகம் உண்மையா இருந்ததுன்னா, அப்ப நாங்க சொல்ற அந்த நரகம் உண்மையா இருந்ததா, அப்ப நாங்க சொல்ற அந்த இயேசு கிறிஸ்து உண்மையா வானத்துல இருந்து இறங்கி வந்தாருன்னா அன்னைக்கு அழுந்து புலம்புவீங்களா? லேட் ஆயிடாது. நீங்க உங்களோட வாழ்க்கையோட குறிக்கோள் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்ல நான் என்ன நினைக்கிறேன், நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா நம்ம இங்க வாழ போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிரந்தரமான வாழ்க்கையே கிடையாது. அதனாலதான் நன்மை விளைவிக்கும்படி, நீ உயிரோடு இருக்கும் போதும் உனக்கு நன்மை விளைவிக்கும்படி, நீ செத்ததுக்கு அப்புறமும் உனக்கு நன்மை விளைவிக்கும்படிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகரா ஏத்துக்குன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, சொந்த ரட்சகர்னா என்ன தெரியுமா? பர்சனல். இப்ப ஆளுக்கு சொந்தமா ஹெட்போன் வச்சிருக்கீங்களா? பர்சனலா ஹெட்போன் வச்சிருக்கீங்களா? அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து உங்களோட பர்சனல் ரட்சகரா ஏத்துக்குங்க. அதுதான் அதோட அர்த்தம். நீங்க ஆண்டவராக இயேசு ஏதோ நாமளும் அவங்களும் ஒன்னா சேர்ந்து போறோம் அந்த மாதிரி இல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொந்த ரட்சகராக நீங்க ஏத்துக்கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிற அந்த மாற்றங்கள் நீங்க பாருங்க. ஒரு குடும்பம், ஒரு சின்ன சாட்சி நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு குடும்பம் வந்து என்ன பண்ணாங்களா, வட்டிக்கு விடுற, அவங்களோட பிழைப்பை வட்டிக்கு விடுறதுதான். அப்போ ஒரு நாள் இயேசுவை பத்தி எங்கேயோ கேள்விப்பட்டு இந்த வட்டி கொடுற தொழிலாம் விட்டுட்டாங்க. கரெக்டா அந்த நேரத்துல லாக்டவுன் 2 வருஷம் கோவிட்ல. அப்ப இவங்களுக்கு வட்டி கொடுற தொழில் இல்லாதனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இது அவங்க காலகாலமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட அவங்க ஜெபம் பண்ணி கேட்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. என்ன ஐடியா கொடுத்தாரு தெரியுமா? இந்த வடை, இந்த குவையெல்லாம் வந்து கொஞ்சம் விற்கணும்னு சொல்லி. அப்ப இந்த லாக்டவுன் டைம்ல அவங்க அதை செய்ய ஆரம்பிச்சு அந்த லாக்டவுன் முடியறதுக்குள்ள ஒரு நிலம் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பணத்தை வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த வியாபாரத்து மூலியமாவே அதை தீட்டுனாங்க. பாருங்க, வழி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஆண்டவர் வழி செய்வராதான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட நம்ம உட்காந்து கேட்கிறோமா? ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையா இருக்கிறோன்ற ஒரு முடிவு நம்ம எடுத்துட்டோம்னா நீங்க என்ன மாதிரி குழியில இருந்தாலும் அவங்களை காப்பாத்துறதுக்கு வல்லவராக. ஏன்னா அவருக்கு இருட்டு வந்து அவருக்கு இருட்டே கிடையாது. எந்த இருட்டும் அவருக்கு இருட்டே கிடையாது. ஏன்னா அவரோட வெளிச்சம் எல்லா விதமான இருட்டையும் வெளிச்சமாக்கி. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பேரை கேட்டாலே பிசாசு நடுங்குது. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி எவ்வளவோ தீர்க்கதரிசி இருந்தாங்க. தேவாலயத்துல இயேசு கிறிஸ்து வந்து நின்று பேசிட்டு இருக்கிறாரு, பிசாசு பிடிச்சி ஆடுது. ஆமென். ஏன்னா அந்த நாட்கள்ல அந்த சூழ்நிலை, அது இயேசு கிறிஸ்து வர டைம் அவங்க எப்படி சபையை வச்சிருக்காங்க நீங்க பாருங்க. இங்க அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு.
வந்தாரு, அங்க பேய் இருந்துச்சு. அப்ப அந்த காலத்துல அவனோட விசுவாசம், ஆண்டவர் கூட இருக்கிற அந்த ஒருமைத்துவம் அதெல்லாம் எப்படி இருந்தது? கரெக்டா? அப்ப இயேசுதான் வந்து அந்த பேயை விரட்டுறாரு. இன்னைக்கு நீங்க இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவோட பேரை உச்சரிச்சு இயேசுவோடு சேர்ந்து இந்த ராபோஜன பங்குல நீங்க எடுக்கிறதுனால இயேசுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் இருக்கும். அதுதான் அவர் உங்களுக்கு செய்தவர். நீங்க பிசாசை விரட்ட முடியும், நீங்க ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க முடியும், நீங்க அழிஞ்சு போறவங்கள ஆண்டவரோட பாதைக்கு கொண்டு வர முடியும். இப்படியாப்பட்ட நன்மையை உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. காசு பணம்லாம் வந்து அவர் கொடுக்குறாரா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 3 வேளை சாப்பாடு கண்டிப்பா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவர் உங்களை போஷிச்சிருவாரு. அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ அந்த பசிய கூட உங்களுக்கு பசியா தெரியாதபடிக்கு மாத்துவாரு. பாருங்க, எலியாவை போஷித்தது காக்கா. காக்கையை பத்தி நம்ம வந்து ரொம்ப கேவலமா நினைப்போம். காக்கா பத்தி நம்ம ரொம்ப கேவலமா காக்கா விரட்டி அடிப்போம். ஆனா அந்த காக்காவை வச்சுதான் எலியாக்கு ஆண்டவர் சாப்பாடு போட்டு அப்பத்தை கொடுத்து சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும். நான் வந்து இந்த காக்கா பத்தி கொஞ்சம் போய் பார்த்தோன்னே, காக்கா அதி புத்திசாலியான மிருகமா. அதாவது எப்படியாப்பட்ட அதி புத்திசாலியான மிருகம்னா, கழுகை காட்டிலும் காக்கா புத்திசாலி. தெரியுமா உங்களுக்கு? காக்கா கிட்ட நீங்க என்ன மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை நீங்க கொடுத்தாலும், நீங்க அந்த உணவை எப்படியாப்பட்ட கஷ்டத்துல நீங்க வச்சாலும் அது எப்படியாவது சாப்பிடுமா. அது அப்படியாப்பட்ட ஒரு அதி புத்திசாலியான ஒரு மிருகம். ஆண்டவர் அந்த மிருகத்தை பாவிச்சு இந்த மனுஷனுக்கு சாப்பாடு போட முடியும்னா, ஆண்டவர்கிட்ட உண்மையா நம்ம இருந்தோம்னா எதை பாவிச்சோம் எப்படியாச்சும் நம்மளுக்கு வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவர் சர்வ வல்லமையின் தேவனுங்க. நம்ம அவரை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோம். சில சமயம் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் இந்த காரியத்தை நம்ம கேட்கணுமே, ஒரு 5000 தேவைப்படுது, ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அவர் அப்படியாப்பட்டவர்கள். இந்த பூமியும் இந்த பூமியின் குடிகளும் அவருடையது. அவர் யாருக்கு இஷ்டம் இருக்கோ அவருக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பம், அவருக்கு அந்த வல்லமை இருக்குது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ராஜா இருக்காரு, இவர் மந்திரி இருக்கான், அவன் இருக்கான், அவன் சைன் போடணும், இவன் சைன் போடணும். ஆண்டவர் நினைச்ச ஒரு நிமிஷம் அந்த காரியம். நீங்க எத்தனை வாட்டி இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கும்? எத்தனை வாட்டி நீங்க வந்து துக்கப்பட்டு போய் நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது உங்களை தாளாட்டி உங்களை தேற்றி உங்களை மறுபடியும் கொண்டு வந்து இந்த சபையில வந்து உட்கார வச்சிருக்கிறாரு, மறுபடியும் அவரை தேடி வர வச்சிருக்கிறாரு. அப்ப அவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்த ஒரு தேவனாக இருப்பார். இதனால மத்தவங்க நம்மளை பத்தி கீழே பேசும்போது நம்ம தாழ்ந்து போயிருமா? நம்மளை பத்தி மத்தவங்க மட்டமா நினைக்கும் போது நம்ம மனுஷனுங்க இருக்கவங்க நம்ம சில சமயத்துல கஷ்டமான பாதைகளை கடந்துதான் போகணும். வாழ்க்கை எப்போதும் நல்லா இருக்க முடியாது. சில சமயத்துல கஷ்டமான பாதைகள் கடந்துதான் போகணும். அந்த கஷ்டமான பாதையில கடந்து போகும்போது நம்ம கூட இருக்கிறவனே நம்மளை பத்தி மட்டமா பேசுவோம். நம்ம சொந்த பிள்ளைங்களே நம்மளுக்கு விரோதமா இருப்பாங்க, நம்ம சொந்த பெற்றோரை நம்மளுக்கு விரோதமா அனுப்புவாங்க, நம்ம சொந்த ஜனம்தான், வெளியாளுங்கல்ல. ஏன்னா வெளியாளுங்க உங்களை பத்தி தெரியாது. ஆனா நம்ம சொந்தக்காரவங்க நம்ம பக்கத்துல இருக்கிற ஜனம் தான் நம்மளுக்கு விரோதமா எழும்பும். அந்த விரோதமான எழும்புறதுல இருந்தும் வலது கரத்தால் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நடத்துறதுக்கு. அதனாலதான் அவரோட நன்மைகளை பத்தி நம்ம பேச தவறவே கூடாது. நீங்க படுக்கும் போது உங்க பிள்ளைங்கிட்ட பேசணும், நீங்க எந்திரிக்கும் போது நீங்க பேசணும். நீங்க அவரை பத்திக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும் போது அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாருல்ல, அவர் உங்களுக்கு என்ன காரியத்தை சிறப்பா உங்களை விட. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, உன் நினைவு என் நினைவு அல்ல. நீ நினைக்கிற இந்த காரியம் உனக்கு நடந்தா உனக்கு நல்லா இருக்கும், ஆனா இதை காட்டிலும் ஒரு பெட்டரான காரியம் நான் உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு தெரியாது. அதனாலதான் என் தேவனுடைய நன்மை, என் தேவனுடைய ஆசீர்வாதமே வேற. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, அவர்கிட்ட வாங்க உங்களுக்கு காடி கிடைச்சிடும் வீடு கிடைச்சிடும் அப்படி பயன்படுத்துறாங்க. அது தப்பு. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேவைகள், பின்பு இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா அவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாருன்னா தேவ பயம், தேவ பக்தி. திருப்பி நம்ம அந்த வசனத்துக்கே போவோம். எரேமியா 32.
வசனம் பாருங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதே இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. நீங்க அவரை விட்டு விலகி போகாதபடிக்கு அவரோட பயத்தை உங்களுக்குள்ளார வைப்பாரா? உங்களுக்கு புரியுதா? அவரோட பயத்தை உங்களுக்குள்ள வச்சாருன்னா நீங்க அவரை விட்டு நீங்க விலகி போகவே மாட்டீங்க. அவர் என்றென்றைக்கும் உங்களுக்கு தேவனா இருப்பாரு, நீங்க என்றென்றைக்கும் அவருக்கு புரியுதுங்களா? இதான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுற காரியம். இன்னைக்கு நீங்க உங்களோட சிந்தனையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படின்ற அந்த சிந்தனையை நீங்க எடுத்து போட்டுட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்த இயேசு கிறிஸ்துவை நீங்க பின்பற்ற, ஏன் அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க கூடாது? ஏன் அவரோட புகழை நீங்க பாடக்கூடாது? ஏன் அவரை பத்தி நீங்க பெருமையா பேசக்கூடாது? அவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்காரு. நீங்க புகழ உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகள் செய்திருக்காரு. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சரி, நம்ம எழுதி நிச்சயம் ஆண்டவரே இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இந்த ஜனங்களோட இருதயத்துல தேவனாக இருங்க ஆண்டவரே. இவங்களை எந்த ஒரு ஆண்டவரே அக்கிரம வழிகளுக்கும் நீர் ஒப்பு கொடுத்து விடாதபடி, எங்கள் எல்லோரையும் நீர் எந்த ஒரு அக்கிரம வழிக்கும் ஒப்பு கொடுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே, நீங்க இந்த எரேமியா 32வது அதிகாரத்துல 40வது வசனத்துல சொல்லியிருக்கிறது போலவே ஆண்டவரே, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. ஆண்டவரே, இப்பொழுது நீர் எங்களுக்கு உங்களுக்கு நாங்க பயப்படும் பயத்தை எங்களோட இருதயத்துல வைங்க. நாங்க உங்களை விட்டு அகன்று போகாதபடிக்கு ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படும் அந்த பயத்தை எங்களோட இருதயத்துல நீங்க வைங்க. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீங்க. உங்களோட ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு நீர் இவ்வளவா எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே ஆண்டவரே. அந்த அன்பை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. உங்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கணும் ஐயா. நீர் உங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே எங்கள் மத்தியில் இருக்கிறார். எங்களுக்கு நன்மை செய்கிறவராக ஆகவே இருக்கிறார். பிசாசானவனுடைய வலைகளிலிருந்து, பிசாசானவனுடைய ஆண்டவருடைய தந்திரத்திலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களை நன்மை செய்யும்படிக்கு நீர் எங்களை உருவாக்கும்படிக்கு எங்கள் இருதயங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். என்னோடு சேர்ந்து இவர்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே எங்களுக்கு நல்வழியை காட்டும். இந்த சத்தியத்தின் மூலியமாக ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியத்தை இவர்கள் ஆண்டவரே அபியாசப்படுத்தும்படிக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையான இதயத்தோடு இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.